என்ன ஜெமி எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். என்ன பண்ண? இருக்கேன் அப்படியே போற போக்குல அப்படியே இருக்கேன். ஏன் ரொம்ப சலிப்பா சொல்றியா? ஆண்டவன் கிருபையில நல்லா இருக்கேன்னு சொல்லு. ஆமா, நல்லா இருந்தா நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நான் இருக்கிறேன், ஏதோ இருக்கேன், போறேன், வாரேன் அப்படிதான் இருக்கேன். அப்படியா? சரி. நீ நல்லாவே இல்லாட்டினாலும் ஆண்டவன் கிருபையில இனிமே நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ பாசிட்டிவா பேசும்போது நெறைய ஆசீர்வாதம் இருக்கும். சரி, சரி. சரி, நான் இனிமே வந்து அப்படி சொல்ல நான் ட்ரை பண்ணிக்கிறேன். பிரைஸ் பிரைஸ் தி லார்ட் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய நாவுல ஆண்டவர் என்ன அதிகாரம் குடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தா ஒரு சில பேரு நம்ம வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாமே அவங்க லைஃப் வந்து அப்ப அந்த நேரத்துல அப்படிதான் இருக்கும். ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து கிருபையினால கிருபைனால நான் வந்து நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன். அப்படின்னு நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து எப்பயுமே ஜீவனா நம்ம பேசணும். என்ன சிஸ்டர் நான் உண்மையை தானே பேச ஆமாங்க. முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம வந்து விசுவாசம் உள்ள சந்ததிகள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். இப்ப என் லைஃப் நல்லா இல்ல இருந்தாலும் ஆண்டவர் வந்து நிச்சயமா என் லைஃபை மாத்த வல்லமை உள்ளவர் அந்த ம். விசுவாசத்தோட தான் நான் பேசணும். அப்ப ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம எதுல பிரியப்படுறோம்னு பார்க்கணும். நம்ம மரணத்துல பிரியப்படுறோமா? நம்ம ஜீவன்ல பிரியப்படுறோமா? அப்படின்னு பார்க்கணும். உண்மையாவே நான் சொல்றேன். நாவுல ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமையை குடுத்திருக்காரு. ஒரு அத்தாரிட்டி நமக்கு குடுத்திருக்காரு. அந்த நாவுனால நம்ம எதையுமே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சித்தத்தின் மூலமா அந்த அந்த அதிகாரத்த நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நம்ம வந்து எப்படி எப்படிலாம் அந்த நாவ வச்சு நம்ம வந்து என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்ஸே ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாங்கன்னு வைங்களேன். அது உண்மையாமே நிஜமாவே கூட இருக்கலாம். உங்களுடைய பாடியில ஏதோ ஒரு உறுப்பு இயங்காமயே கூட இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து இது வந்து யுனிவர்சல் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க ஆமாங்க. பார்த்தீங்களா? அதுதாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க வந்து ஜீவன பேசணும் அந்த இடத்துல. இல்ல, உலகமே இப்படி இருந்தாலும், வெளிய எனக்கு போய் ஆண்டவர் வந்து எல்லார்ட்டயும் கூப்பிட்டு சொல்ல வேண்டாம். சொல்லாட்டினாலும், நீங்க ம். உங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த அந்த மனநிலைக்கு நம்ம வந்துரணும். ம். இப்போ ஒரு முட்டி வலி இருக்கு. அவ்வளவுதான் 50 வயசு ஆயிடுச்சுன்னா தேஞ்சிரும். முட்டி அவ்வளவுதான் தேஞ்சிரும். நடக்க முடியாது. இதுதான் வந்து யுனிவர்சல் ட்ரூத். அவ்வளவுதான். இது வந்து கால்சியம் ம். குறையும்பாங்க, அது குறையும், இது குறையும்பாங்க. ஆனா, ஆண்டவர் பிள்ளையா இருக்க நம்ம வந்து என்ன சொன்னா, நான் நிச்சயமா என் உயிர் எவ்வளவு நாள் இருக்கோ, அவ்வளவு நாள் நான் பெலனா இருப்பேன். இந்த இந்த காலு எனக்கு ஒத்துழைக்கும். ம். இந்த காலு வந்து ஆண்டவர் சித்தத்துக்கு ஒத்துழைக்கும். என் ஆண்டவர் வசனம் இருக்கு. கால்கள் பத்தி வசனம் எடுங்க. அவர் என் கால்களை மான் மான் கால்களை கால்கள் போலாக்கி போலாக்கி உயரமான மான ஸ்தலங்களில் ஸ்தலங்களில் என்னை என்னை நடக்க நடக்க பண்ணுவார். பண்ணுவார். இப்படி ஒவ்வொன்னுக்குமே நிறைய வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து நீங்க வந்து பேசுங்க. பேசும்போது ஆண்டவர் வந்து உண்மையாமே அதை இயங்க வைப்பார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்ப அப்ப அப்படி அப்படி உங்களுடைய லைஃப்ல வந்து எப்படி இதா இருக்கா அப்படின்னு. ம். எனக்கெல்லாம் வந்து ஆபரேஷன் நான் பண்ணல. பிள்ளை பிறக்கிறப்ப. ஆபரேஷன் பண்ணப்ப எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொன்னது வந்து 24 மணி நேரம் அந்த முதுகு வலி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு ஃப்ரீயா அத வந்து அந்த பெயின் வந்து ஒரு நம்மளுடைய மைண்ட்ல ஒரு ஓரத்துல வந்து அது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாங்க. அதே ஊசி போடுறனால அது வந்து அப்படிதான் அந்த பெயின் வரும். வந்து இருக்கும். அது மேபி யுனிவர்சல் ட்ரூத்தா கூட இருக்கலாம். மேபி அவங்க பெயின் அந்த அனுபவிக்கலாம், இது பண்ணலாம். ஆனா ஆண்டவர்ட்ட நான் சொன்ன ஒரு காரியம் அதான். ஆண்டவரே எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்து நான் அ நான் வந்து அந்த பெயின வந்து நான் அத நான் பெயின் இருக்கதாவே நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய முதுகு வந்து எப்பயும் முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இயங்கும். அதே மாரி தான் எங்க இயேசுவின் நாமத்தினால நான் அப்படிதான் நான் இது பண்ணேன். ஏன் சொல்லப்போனா எனக்கு புதுசா ஒரு முதுகு தண்டே கூட எனக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால. அப்படிதான் நான் வந்து ஒவ்வொரு நேரமும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு சில நேரம் நான் யோசிச்சு பார்த்தேன்னு வைங்களேன், அது அப்படி ஒரு பெயின் இருந்ததாவே எனக்கு தெரியாது.
ஆரம்பத்துல இருந்தது உண்மைதான். கொஞ்ச நாள் வந்து இருந்தது உண்மைதான். நான் என்னுடைய முதுகு மேல நான் ஜீவன நான் பேச, 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 பேச அது வந்து என்னுடைய ஆண்டவருடைய சித்தத்துக்கு அது ஒத்துழைக்க ஒத்துழைக்க. ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் வந்து சொல்றேன்னு வைங்களேன், அவ்வளவுதான் ஆப்பரேஷன் ஆயிருச்சு. அவ்வளவுதான் இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து அடிக்கடி இதா இருக்கும். இப்பயும் அப்பப்ப எப்பாவது பலவீனங்கள் வர்றது உண்மைதான். எல்லாருக்கும் வர மாரி சில பலவீனங்கள் வர்றது உண்மைதான். ஆனா நான் அதுக்கு ஒத்துழைச்சிருந்தேன்னு வைங்களேன், அது அந்த இதுக்கு நான் ஒத்துழைச்சிருந்தேன்னா, நானும் அதுதான் நான் வந்து பேசியிருப்பேன். அதே மாரிதான். இப்ப ஏதோ ஒரு 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 இப்ப சில பேர் ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்த ம். தலைவலி. இப்ப ஒத்த தலைவலி வர நேரம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி நேரம் ஜீவன் நீங்க பேசணும். ஒத்த தலைவலி ரொம்ப கொடுமையா இருந்தா இப்ப தலைவலியே ஜெனரேஷனா வரும். வர்றவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா இனிமே என் வாழ்க்கையில அந்த ஒத்த தலைவலி வராது. அது வர்ற நேரம்லாம் நான் ஜீவன பேசுவேன். ஏன்னா இது வந்து ஆண்டவர் குடுத்த சரீரம். இந்த சரீரம் வந்து ஆண்டவர் சித்தத்துக்கு தான் ஒப்பு குடுக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு வசனம், என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னொன்னு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே கிறிஸ்துவே எனக்குள் எனக்குள் வாழ்கிறார். அப்ப நான் வந்து ஏற்கனவே மரிச்சுட்டேன். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், ஜாஸ்மின் வந்து ஏற்கனவே நான் மரிச்சுட்டேன். கிறிஸ்து தான் எனக்குள்ள ம். வாழ்கிறார். அப்ப அந்த கிறிஸ்து வாழ்ற சரீரம் எப்படி இருக்கும்? அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள வந்து கிரியை செய்யுது. இப்படி வந்து நம்ம லைஃப் வந்து பேசணும். ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்லயுமே நம்ம லைஃப் வந்து பேசலாம். அது பேச 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 இந்த மாம்சம் வந்து எந்த அளவு பலவீனமா இருந்தாலும், அது வந்து நம்மளுடைய நாவின் அதிகாரத்துக்கு அது அடங்கும். நம்ம நாவின் அதிகாரம் இப்ப நான் இன்னைக்கு காலையில எந்திரிக்கும்போதே பலவீனமா இருக்குன்னு வைங்களேன். எப்பா என்னப்பா இப்போ இவ்ளோ பலவீனமா இருக்கு. இன்னைக்கு எவ்ளோ வேலைகள் இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உடம்ப வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது போல. ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்படின்னு நான் நினைச்சுட்டு அப்படியே நான் சொன்னேன்னு வைங்களேன். என்னைய பாக்குறவங்க எல்லாத்துட்டயும் ரொம்ப இதா இருக்கு, பலவீனமா இருக்கு, பலவீனமா இருக்குன்னு சொன்னேன்னு வைங்களேன். அந்த சரீரம் வந்து அதுக்கு தான் ஒத்துழைக்கும். ஒத்துழைக்கும். நம்ம எவ்வளவுதான் அதுக்கடுத்து முயற்சி பண்ணா அந்த சரீரம் ஒத்துழைக்காது. எந்திரிக்கும்போது பலவீனமா என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டே எந்திரிச்சா, ம். உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டே நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா, அவ்வளவுதான். அது வந்து நம்மளுக்கு அது அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த ஒரு பலவீனம் இருந்த இடமே இல்லாத அளவுக்கு நம்ம ம். வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து நமக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பலவீனம் நம்ம எந்திரிக்கும் போது அப்படி இருந்துச்சா நம்ம யோசித்து பார்த்தாதான் திருப்பி நமக்கு ம். அதுவே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் நம்மள மாற்றுவார். ம். அதாவது நாவின் அதிகாரம். அதிகாரத்தில் இருக்கும். அந்த அத்தாரிட்டி கீழ ம். அது வந்து சப்மிட் பண்ணுதுன்னு அர்த்தம். அது இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு சேட்டைகள் பண்ணலாம். இப்ப எப்படி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல வந்து பல சேட்டைகள் பண்ணும்போது, அந்த டீச்சர் உள்ள அந்த அத்தாரிட்டியோட உள்ள நுழையும்போது அவங்க சப்மிட் பண்றாங்க. அந்த அத்தாரிட்டி கீழ வந்து அவங்க அடங்குறாங்க. அதே போல தான் நம்ம உறுப்புகளும் ஒவ்வொன்னும் இது பண்ணுது. இல்ல நம்ம சூழ்நிலை ஒவ்வொன்னும் இது பண்ணுது. ஒவ்வொரு சூழ்நிலை வழியா நம்ம போறோம். அந்த நாவின் அத்தாரிட்டி கீழ அது வரும்போது, அது நிச்சயமா அது அடங்கி தான் ஆகணும். இன்னைக்கு நான் போறேன். என் ஆபீஸ்ல எல்லாமே ஆண்டவர் சித்தத்துக்கு கீழ நடக்கணும். எனக்கு விரோதமா எழுதப்பட்ட பிசாசு எழுதின எல்லா சட்டதிட்டங்களும் இயேசுவின் நாமத்துல நான் முறியடிக்கிறேன். எனக்கு எனக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா சமாதான கேடுகள் நான் முறியடிக்கிறேன். எனக்கும் என் கணவருக்கும் விரோதமா எழுதப்பட்ட எல்லா சண்டைகள், பிரிவினை எல்லாத்தையும் நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இன்னைக்கே பிசாசு ஏதாவது ஒரு திட்டங்கள் ம். மரணத்துக்கு ஏதுவான ஒரு திட்டம் இருந்தாலும், நம்ம நாவின் அதிகாரத்துக்கு கீழ நம்ம சூழ்நிலை வந்து வரும். அப்படிதான் நம்ம வந்து அந்த அத்தாரிட்டிய வந்து எடுத்துக்கணும். அந்த நாவல வந்து ஆண்டவர் வந்து ஒரு அத்தாரிட்டி குடுத்திருக்காரு. அந்த அத்தாரிட்டிய நம்ம கரெக்ட்டா பயன்படுத்தணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுடைய குழந்தைகள் கிட்டயும் அந்த அத்தாரிட்டில வந்து என் பிள்ளை வந்து நல்லா வளரும். நமக்கே இப்ப முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, நம்ம பலவீனம் பார்த்தோம். இப்ப நமக்குமே நம்ம நல்லா இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் தேவனால என்னுடைய தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு சில பேருக்குலாம் பிறந்ததுலேருந்தே ஒரு சில பேர் பலவீனங்கள் இருக்கலாம். பிறந்ததுலேருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வராம கூட இருந்திருக்கலாம். எல்லாமே பண்ணாம இருக்கலாம். எனக்கு எதுவுமே நெறைய நேரம் நீங்க வந்து நெறைய பேர் வந்து இப்ப அவங்க பிள்ளைங்கட்டலாம் வந்து, ஆமா இவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. இவன் ஒண்ணுத்துக்கு ஆகாதுங்க. அப்பலாம் நெறைய பேர் சொல்லி சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஜென்ரலாவே அது அவங்க மூளையில ஓகே நமக்கு இது ஒண்ணுமே ஆகாது. நமக்கு இதெல்லாம் வரவே வராது. நம்ம அப்படிதான் அப்படின்னே இருக்கும். சோ இதெல்லாமே நம்ம வந்து நம்ம அத்தாரிட்டி எடுத்து நம்ம பேசலாம். நம்ம பிள்ளைங்கள நெறைய பேர் உங்க பிள்ளைங்கள பார்த்து கூட சொல்லியிருந்தாலும், இல்ல என் பிள்ளைக்கு வந்து ஆண்டவர் எல்லாமே குடுத்திருக்காரு. ஆரோக்கியம் குடுத்திருக்காரு, அறிவு குடுத்திருக்காரு, எல்லாமே குடுத்திருக்காரு. அப்ப நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இப்ப நமக்கே நம்ம அந்த இத பேசினாம ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இது ஏன் இப்படி வாங்குன? இது நல்லாவே இருக்காது. அப்படின்னு நெறைய பேர் வந்து நம்மள சொல்லியிருக்கலாம். நீ தப்பான முடிவு எடுத்துட்ட. இந்த வீட ஏன் வாங்குன? இந்த இடத்த ஏன் இப்படி வாங்குன? இந்த கார் ஏன் வாங்குன? இந்த கலர்ல நீ ஏன் வாங்குன? இதெல்லாம் நெறைய பேர் வந்து சொல்லதான் செய்யும். இது ஒரு ஃபெயிலியரான மாடல். நீ ஏன் இப்படி பண்ண? அப்படின்னு எல்லாரும் கேட்கதான் செய்வான். இருந்தாலும் ஆண்டவரே எல்லாமே இருந்தாலும் ஆண்டவரே நான் வந்து இது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு இது நன்மையா தான் வரணும். உலகத்துக்கே அது தீமையா இருந்தாலும் எனக்கு அது வந்து நன்மையா தான் இருக்கணும். நீங்க ம். குடுத்த ஆசீர்வாதம் வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதமா தான் இருக்கணும். அதுல வந்து வேதனை கூட்டக்கூடாது ம். அப்படின்னு சொல்லி நெறைய பைபிள்ல அந்த வசனம் இருக்கு. நம்மளுடைய எல்லாத்தையும் வேலி அடைச்சு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய ப்ராப்பர்ட்டி
ஒரு சின்ன நம்மளுடைய ஒரு சைக்கிளா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், எல்லாமே வந்து ஆண்டவருடைய நீங்க வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அது வந்து எனக்கு ஒரு பயனுள்ளதா மாத்தணும். எனக்கு வேதனைய குடுக்க கூடாது. வீடா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம சொல்லும்போது, நமக்கே நம்ம வந்து நெறைய அத்தாரிட்டில பேசும்போது, நம்ம கிட்ஸுக்கு நம்ம பேசும்போது, நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சிருக்க வாங்குறதான, வாங்க போறதான ப்ராப்பர்ட்டி. அன்னைக்கெல்லாம் YouTubeல ஒருத்தவங்க வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க செங்கல்ல கூட வசனத்த வந்து அவங்க எழுதுனாங்க. ஏன் அப்டின்னா, அந்த வீடு வந்து அந்த வசனத்த அவங்க அறிக்கை பண்ணியே அந்த செங்கல்ல ஒரு பேப்பர் மாரி வச்சு அவங்க ஃபாரின்லாம் கபோர்ட் மாரி அந்த கட்ட மாரி வச்சு அந்த கட்டையிலேயே அவங்கலாம் எழுதுறாங்க. அப்ப அந்த வீடு வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு ஆசீர்வாதமா ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து அந்த ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு அவங்க வந்து அறிக்கை பண்ணி அவங்க அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் நம்ம வாங்க போனாலும் சரி, வாங்கிட்டு வந்ததா இருந்தாலும் இது எனக்கு பயனுள்ளதா மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். சாப்பாட்ட கூட நம்ம வந்து ஆசீர்வதிச்சு அதுலயும் ஒரு லைஃப் நம்ம ம். குடுக்கலாம். ஏன்னா, ஆண்டவர் வந்து பூமிய ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு தான் குடுத்தாரு. என்ன இப்போ உள்ள இதுலலாம் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் கலந்திருக்கு. எல்லாமே இப்போ ஒரு ஜீனியே எடுத்தாலும் ஒரு சில பேர் ஒயிட் சுகர்லாம் இது ம். அப்டின்னாங்க. சரி நாட்டு சர்க்கரை போனாலும் அதுவும் அதுவும் இதுங்கிறாங்க. இதாங்குறாங்க. சரி கருப்பட்டிக்கு போனாலும் அதுவும் இதுங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கே கன்ஃப்யூஸ் ஆயிடுது. எதுதான்ப்பா சாப்பிடுறது ம். அப்படின்ற மாரி. எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் இது நல்லதில்ல, அது இல்ல. பல இது ஆனா நம்ம ஆண்டவரே நான் இன்னைக்கு இத வாங்கியிருக்கேன். இத சாப்பிடணும்னு வாங்கியிருக்கேன். இதுல நான் ஜீவன பேசுறேன். இந்த ஃப்ரூட்ல இருந்து எனக்கு என்ன சத்து கிடைக்கணுமோ அது ம். கிடைக்கட்டும். இந்த சாப்பாடுல இருந்து எனக்கு என்ன சத்து கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். நான் சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் எனக்கு சத்தா மாறட்டும். அது விஷமா இருந்தாலுமே எனக்கு வந்து இது ஆசீர்வாதமா எனக்கு மாத்தி குடுங்க ஆண்டவரே. அதாவது அந்த கெமிக்கல்ஸ் அதுக்காக ம். நிஜம் விஷமா நிஜமா விஷத்த எடுத்துட்டு ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமா மாத்திட்டாங்கன்னு விஷத்த சொல்லி. எடுத்து குடிச்சிடக்கூடாது. அதனால இந்த சாப்பாட்டுல உள்ள இந்த கெமிக்கல்ஸா ம். இருந்தாலுமே என்னுடைய சரீரத்துக்கு இது ஆசீர்வாதமா மேக்ஸிமம் நேச்சுரலுக்கு தான் நம்ம போகணும். ம். நேச்சுரலா ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் இயற்கையா என்ன படைச்சிருக்காரோ அதை நம்ம சாப்பிடறதுதான் ரொம்ப இது. ஒரு சில நேரம் எவ்வளவுதான் இயற்கைக்குள்ள போனாலும் அதுலயும் ஒரு சில அதுலயும் கெமிக்கல்ஸ் இருக்கு. ம். இப்ப கொய்யாப்பழமே நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் ஆமா. அது அந்த முன்னாடி எங்க அப்பா தான் அடிக்கடி சொல்லுவாங்க எந்த ஒரு இதுலயுமே அந்த பழைய இது வர மாட்டேங்குது. ஏன்னா ம். அவங்க எல்லாம் அந்த அந்த இதுல இருந்து நம் சாப்ட்டு சாப்பிட்டு அவங்க அந்த டேஸ்ட் அவங்களுக்கு தெரியும்ல பழையங்காலத்து டேஸ்ட் எல்லாம். இப்போ உள்ள பிள்ளைங்கள் கூட இது ம். எல்லாமே கெமிக்கல் தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. ஆனா அப்போ உள்ளவங்களுக்குலாம் அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். அதனால அத சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் சரி வேற வழி இல்ல. இப்ப கிடைக்கிறதா சாப்பிட்டாகணும். ஆனா இது வந்து எனக்கு சத்தா மாறணும் ம். அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம சாப்பிடும்போது, அது வந்து ஒரு ஜீவன நம்ம குடுக்கும். உண்மையாமே அதில் பிரியப்படுகிறா அது கனிய கனி புசி புசி பாரு. நான் பாருங்க. ஜீவன்ல பிரியப்படுகிறேன். அத நம்ம சொல்லணும். நான் மரணத்துக்கும் என் லைஃப்க்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஜீவன்ல நான் பிரியப்படுறேன். என்னுடைய லைஃப் எல்லாமே ஒவ்வொன்னும் ஜீவனா இருக்கும். நான் பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே நான் பேசுறது. இப்ப நம்ம பேசுறது கூட ஒரு ஆளுக்கு ஜீவன ம். தான் குடுக்கணும். ஒரு ஆள வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ற மாரி பேசக்கூடாது. நம்ம பேசுனா ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அவங்க உற்சாகமாயி, அவங்க ஆவி உற்சாகமாயி அவங்க வந்து அடுத்தடுத்து ஓடுற அளவுக்கு அவங்க உற்சாகமாணும். நம்ம ஒருத்தவங்கட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அவங்க மூட இருக்க முடியாம அப்செட் ஆயிட்டு வர மாரி நம்ம பண்ணக்கூடாது எப்பயுமே. அதே சமயம் ஒரு சில நேரம் கரெக்ஷன் பண்ற நேரத்துல ம். கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். கரெக்ட் பண்ற நேரத்துல கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா, அவ்வளவுதான் உனக்கு முடிஞ்சுச்சு. டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சரி அப்பன்னா அவ்வளவுதான்ப்பா. அந்த மாரி நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாரி இல்ல. மரணத்த ம். பேசக்கூடாது. டாக்டர்ஸ் ரி அதான் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ட ஒரு பக்கம் வைங்க. ம். ஆண்டவரே நீங்க என்ன ரிப்போர்ட் ம். சொல்றீங்க? டாக்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன ரிப்போர்ட் சொல்றீங்க? அதுதான். டாக்டர ரிப்போர்ட்ட தூர வைங்க அந்த சைடு. அது உண்மதான். அவங்களுடைய நேச்சுரல் ஐஸ்ல அது உண்மதான். ம். ஆனா ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? அதுதான் நம்ம அது சாராளுக்கு பாருங்க, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் படி சாராளுக்கு குழந்தை பிறக்காது. அந்த வயசு அவ்வளவுதான். அந்த வயச தாண்டிட்டாங்க. அதுதான் டாக்டர்ஸ் ரிப்போர்ட். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மையில. அந்த ஆண்டவருடைய ஐஸ்ல தான் நம்மளுடைய ம். ரிப்போர்ட். ஆண்டவர் ரிப்போர்ட்ட தான் நம்ம நம்பணும். நீங்க என்ன என் வாழ்க்கை குறிச்சு ரிப்போர்ட் சொல்றீங்க? என் சரீரத்த குறிச்சு நீங்க என்ன ஆண்டவரே ரிப்போர்ட் சொல்றீங்க? டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க. நீங்க என்ன ரிப்போர்ட் சொல்றீங்க? அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவருடைய ரிப்போர்ட்ட நம்பும்போதே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் நெறைய சாபமான வார்த்தைகள் பேசியிருக்கேன். நான் நெறைய நெகட்டிவா பேசியிருக்கேன். அதெல்லாமே உண்மையாமே இருக்கும். அங்கங்க அப்படியே பிசாசு வந்து நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை ம். புறப்படாதா, அந்த வார்த்தைய வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் அவன் பயன்படுத்துறது. ரெடியா ஆமா. இருப்பான். அப்ப நம்ம வந்து அத ரிவர்ஸ் பண்ணணும். ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் நான் சாபமா பேசிட்டேன். ஆனா இனி வந்து இப்போ ஒரு 8 வார்த்தை நீங்க சாபமா பேசுங்க. இனி நீ ஆசீர்வாதமா பேசுங்க.
எல்லாமே அப்படியே. இப்ப உங்க பிள்ளைகள அவ்வளவுதான், இவன் எல்லாம் ஒண்ணும் உதவ மாட்டான், இவன் எல்லாம் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், ஒண்ணும் உதவ மாட்டான் அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் பேசியிருந்தா, இனிமே இவன் வந்து நல்லபடியா இருப்பான். இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். இவன் நல்ல பிரயோஜனமா அந்த சமுதாயத்துக்கும், வீட்டுக்கும், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒருத்தனா இருப்பான் அப்படின்னு சொல்லி இனிமே வந்து அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ண வந்து ஒரு ஜீவன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். இப்போ உங்க சரீரத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதான் இனி இந்த பாடி பார்ட் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு வைங்களேன். அவ்வளவுதான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்து ஊர் ஃபுல்லா நீங்க சொல்லிட்டீங்க. அது ஒரு சாபம் மாதிரியே நீங்க உங்க வாயினால அறிக்கை பண்ணிட்டீங்க. இனி இனி நீங்க டெய்லி உட்கார்ந்து இல்ல இது வந்து எனக்கு ஒத்துழைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தினால இந்த உறுப்பு இனிமே எனக்கு ஒத்துழைக்கும். ஆண்டவர் சித்தத்தின் கீழ ஒத்துழைக்கும். நான் இதுல ஆசீர்வாதத்தை போடுறேன். இதுல ஜீவனை நான் போடுறேன். அப்படின்னே நீங்க திருப்பி திருப்பி நீங்க சொல்லுங்க. அந்த நீங்க சொன்ன எல்லா வார்த்தையிலையும் ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ண அந்த அந்த ஜீவனை பேச நீங்க மரணத்துக்கு ஏதுவா என்ன பேசினாலும் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகி நான் 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 நிறைய டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அறியாம இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டோம், அவ்வளவுதான் இதெல்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஏதாவது கோவத்துல நம்ம பேசிக்கிறோம் வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு இது, அவ்வளவுதான் முடிஞ்ச ஒரு இது அப்படின்னு. ஆனா திருப்பி நம்ம நல்லா சமாதானமா வந்ததுக்கு அப்புறம் இல்லாட்டினா நம்மளுடைய சென்ஸுக்கு நம்ம திருப்பி வருவோம் பாத்தீங்களா, சே நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்ததுக்கு அப்புறம் அது திருப்பி உட்காந்து ரிவர்ஸ் பண்ணும். ஆண்டவர் நான் பேசின எல்லா வார்த்தையிலும் தரையில விழுகட்டும், எல்லா வார்த்தையிலும் ஒன்றும் இல்லாமல் ஆகட்டும், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் அறியாம நான் அதை சொல்லிட்டேன், அது எல்லாத்தையும் நான் திருப்பி நான் வந்து அது ஒன்றும் இல்லாமல் ஆகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அது வந்து அந்த மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் கூட அது இனிமே செயல்படாது உங்க வாழ்க்கையில. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம நாவனால என்ன அறிக்கை பண்ணலாம்னா, ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் வந்து குடுத்திருக்கார். இந்த வருட வாக்குத்தத்தமா இருக்கலாம், இல்லைன்னா அன்னைக்கு அந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கலாம். உம் அத வந்து நம்ம எப்பயுமே வந்து தைரியத்தோட பேசணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க வருட வாக்குத்தத்தம் இப்ப 4ஆம் மாசம் ஆயிருக்கு. உங்க வருட வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா அப்படியே யோசிப்பான். டக்கு டக்கு டக்குன்னு பைபிள் எடுத்து அப்பதான் அந்த காடையை பாக்குறது. காலையில எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே இந்த வருடத்துல நீங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் நீங்க வந்து தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய வாக்குத்தத்தம். இது என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நடக்கும், எனக்கு நடந்துருச்சு, நடக்கும் அப்படி உம் சொல்லி நம்ம பேசும்போது, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்தாலும் சரி, அது மெடிடேட் பண்ண உங்களுக்கு வார்த்தை கொடுத்தாலும் சரி, அது பாசிட்டிவா நம்ம இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து என்னுடைய லைஃபுக்கு வந்து என்னுடைய நாளுக்கு வந்து நடக்கும். ஆண்டவர் நம்ம கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நம்ம வந்து அதிகமா நம்ம பேசும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம அதனுடைய கனிகளை வந்து நம்ம புசிக்கலாம். அப்புறம் நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், காலையில எந்திரிச்சதுமே அதிகாலை ஜெபம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் வந்து நம்ம அத்தாரிட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆண்டவர்ட்ட நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய காலையிலே உங்க கிருபையால் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். அப்புறம் அதிகாலை என்னை தேடி என்னை கண்டறிவாங்க. ஆண்டவர்ட்ட நம்ம பர்சனலா நம்ம பேசுறத நம்ம பேசணும். எல்லாமே இது பண்ணணும். கடைசியில அந்த நாவின் அதிகாரத்தை நம்ம உபயோகிக்கணும். இந்த நாள் வந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால எனக்கு ஒத்துழைக்கும். இந்த நாள் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை தான் நான் செய்வேன் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன். பாசிட்டிவா டிக்ளேர் பண்ணும். இது வந்து உலகத்துல உள்ளவங்களே பண்றாங்க. இப்ப உலகத்துல உள்ளவங்களே எல்லாம் நான் அதான் சொல்றேன்ல, எல்லாமே பிசாசு வந்து காப்பி நம்மகிட்ட இருந்து அடிச்சிடும். அவன் வந்து காப்பி அடிச்சு காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ணுவான். அப்ப அவங்களே அத பண்ணி ஆசீர்வாதம் பெறுறாங்க. பெறும்போது நம்ம உண்மையா ஆண்டவர் நமக்கு ஜீவனுள்ள தான் வார்த்தை அத நமக்கு இதெல்லாமே தான் ஆண்டவர் குடுத்திருக்காரு. அப்ப அத நம்ம எந்த அளவுக்கு அத நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இப்ப உலகத்துல உள்ளவங்களே நம்மள விட அதிகமா அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில எந்திச்சு நல்லா நான் பாசிட்டிவா பேசுவேன். ஆனா தேவ ஜனங்கள் அநேகர் அத பண்றது இல்ல. அதனால நம்ம காலையில எந்திச்சுன்னு இன்னைக்கு எனக்கு விரோதமா எழுதப்படுகிற எல்லா பிசாசுடைய திட்டங்களும் நான் முறியடிக்கிறேன். இன்னைக்கு நான் அதுக்கு ஒத்து போக மாட்டேன். இப்ப உங்களுடைய வீக்னஸ் வந்து ஒரு கோவம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கோபத்துக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன். இல்ல கோபத்தின் ஆவிக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன். இல்ல இந்த மாதிரி ஒரு சுபாவத்துக்கு இன்னைக்கு இச்சைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் பயத்தின் ஆவிக்கு ஒத்துழைக்க மாட்டேன். இன்னைக்கு என் எதிர்காலத்தை குறிச்சு நான் நிறைய சிந்தனைகள் வரும். பிசாசு வந்து நிறைய ட்ராப் வைப்பான். அப்ப அதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் ஒத்துழைக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்க நாவின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நீங்க பண்ணணும். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளையா நடப்பேன். இன்னைக்கு நான் பரிசுத்தத்து மேல பரிசுத்தம் போவேன். இன்னைக்கு நான் ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிகள். ஆசீர்வைக்கப்படும் சொல்லிக்கிறேன். உனக்குள் ஆசீர்வைக்கப்படும். அப்ப நான் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு கூறுவேன். என் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து எந்திரிச்சதுமே ஜீவனை பேசணும்.
எந்திரிச்சதுமே நீங்க வந்து ஜீவனை பேசணும். அந்த நாள வந்து உங்களுடைய நாவின் ஆண்டவர் குடுத்திருக்க அத்தாரிட்டி கீழ நீங்க கொண்டு வரணும். இன்னைக்கு நான் அநேக சர்ப்பங்கள மிதிப்பேன், அநேக தேள்களை மிதிப்பேன். அதாவது என்னன்னா, எத்தன சத்துருக்கள் எனக்கு வந்தாலும் ம். நான் அத வந்து மிதிச்சு போடுவேன். அதுதான் வந்து அந்த அதிகாரம். இன்னைக்கு வந்து நான் அத இது பண்ணுவேன். எனக்கு விரோதமா என்ன சூழ்ச்சி வந்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி நான் போவேன். நெறைய இருக்கு. உம்மாலே நான் ஒண்ணு சேனைக்குள் இன்னைக்கு சேனைகளுக்குள்ள. நான் சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். சத்துருடைய சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். ஒரு மதில நான் தாண்டுவேன். இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ம். ஆண்டு எவ்வளவோ ஜீவனுள்ள இந்த பைபிளே ஜீவனுள்ள வார்த்தை தான் ஃபுல்லாமே. அதுலயும் இந்த மாரி நம்ம அறிக்கை பண்ற வார்த்தைகள் அதுக்கெல்லாம் அளவே கிடையாது. நெறைய இருக்கு. சங்கீதத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நெறைய வசனங்கள் இருக்கு. நெறைய ஏசாயால எடுத்துக்கலாம். நெறைய வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம நாமளுடைய அதிகாரம் தேவன் நமக்கு அது இலவசமா தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்த எடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளும்போது நம்மளுடைய லைஃப் வந்து இன்னும் அதிகமா ஆசீர்வாதமா இருக்கும். பூமிக்குரியதுலயும் சரி, ஆவிக்குரியதுலயும் சரி ரொம்ப ஆசீர்வாதத்த நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். எப்படி நம்மளுடைய நாவின் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இது இனி வரும் நாட்கள்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா பெரிய பெரிய ம். ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலனா பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.